Good morning, students. Now we are going to see about the 7th standard science unit 4 atomic structure lesson. From this picture you can understand what is matter and what is molecule and what is atom. Matter எப்படி உருவாச்சு அப்படின்னா மாலிக்யூல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மேட்டர் வந்து உருவாச்சு. ஓகே, மாலிக்யூல் எப்படி உருவாச்சு? The molecule is made up of atoms. Okay, two or more atom combine together to form a molecule. Okay, what is an atom? How it is made up of? அப்போ அது எப்படி உருவாச்சு அப்படின்னா அட்டாமிக் நியூக்ளியஸும் எலக்ட்ரானும் சேர்ந்து அந்த ஆட்டம் அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு. ஓகே, அட்டாமிக் நியூக்ளியஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரான் புரோட்டான் அப்படிங்கிற சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, அப்போ அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா குவார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் ஆயிருக்கு. அப்போ குவார்க் டவுன் அண்ட் குவார்க் அப்புன்னு சொல்லுவாங்க. அப்போது இதை அழகாக வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெசனில் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகே, what is the learning objectives of this lesson is to know the structure of an atom, to know the position of subatomic particles. Subatomic particles na proton, neutron and electron அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இப்போ தான். ஸோ அது எங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். The understand and compare the properties of subatomic particles. To understand the term atomic number and mass number. Atomic number na enna, mass number na தெரிஞ்சுக்க போகிறோம். To calculate the number of protons, electrons and neutrons in an atom from the symbols of the periodic table. To understand the term valency. Okay, then we can start the lesson from the activity. The introduction of this lesson is, in the last chapter we have studied anything around us is matter, is made up of molecules. The molecules are combination of atoms of different elements of the same element. Okay va? Okay, activity 1 la some of the known objects are shown. Also broken particles of the objects are shown. அதாவது இந்த known particles நமக்கு தெரியும், அதை உடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கீழே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த உடைச்சா அந்த பார்ட்டிகல்ஸை மாற்றி தூள் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் த ஆர்டிகல்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் யூ see here. Also try to write what each it made up of. எதனால் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹேமர். ஹேமர் எதனால் ஆயிருக்குன்னா அயன்னால் ஆயிருக்கு. தென் செகண்ட் ஒன் இஸ் ரிங், கோல்டன் ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் மேட் அப் ஆஃப் கோல்டு. தேர்ட் ஒன் இஸ் டேப். The tap is made up of steel. Then last one is utensil. Utensilலாம் பாத்திரம்னு சொல்லுவாங்க. It is made up of brass. brassனால ஆயிருக்கு. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் என்ன எழுதணும்? அயன் எழுதணும். செகண்ட் ஒன்ல வந்து கோல்டு அப்படின்னு எழுதணும். தேர்ட் ஒன்ல வாட் இஸ் தட் ஸ்டீல் அப்படின்னு எழுதணும். ஃபோர்த் ஒன்ல யூ கேன் ரைட் அஸ் brass அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டமும் மாலிக்யூல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசுகிறாங்க. ஓகேவா? இப்போ ஆட்டம்னா அந்த சின்ன டாய் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டாய் தான் வந்து ஆட்டம்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஆட்டம், ஐம் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். நான் தான் ஆட்டம், நான் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். டேபிள், சேர், பேக், புக், சாக் அண்ட் பிளாக் போர்ட். In short, everything you are around, you see around are made up of atoms. I cannot be seen through the microscope. என்ன பண்ண முடியாது, மைக்ரோஸ்கோப் வழியாக கூட பார்க்க முடியாது. மாலிக்யூல் கேன் பி கட் ஆர் டிவைடட் இன்டு ஆட்டம்ஸ் தட் மேக்ஸ் இட் அப். ஓகே, இது அதனால தான் அந்த மாலிக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஆட்டமாக நம்ம கட் பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஐம் அ மாலிக்யூல். ஐ மேட் அப் ஆஃப் 2 or more atoms. 2-3 ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து என்ன உருவாகும் அப்படின்னா அந்த மாலிகுல்ங்கிறது உருவாகும். do you guys know how small I am? அப்போ இதுலேருந்து என்னன்னு தெரியுதா? அப்போ மாலிக்யூல்னால் யார், ஆட்டம்னா யாருன்னு உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு அந்த ஆட்டம் வந்து கேட்குது. when compared with the help of things you see daily, you all will get a better idea. ஓகே, அப்போது என்னை கம்பேர் பண்ணிங்கன்னாவே எனக்கு என்னை பற்றின ஒரு பெட்டர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஹவு ஸ்மால் இஸ் an atom? An atom is 1 and 1000 times smaller than the thickest human hair. நம்மளோட thickest human hairனு சொன்னால் சில பேரோட ஹேர் வந்து திக்காக இருக்கும். அதை விட அதில் 1000 மடங்கு
டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு பார்ட் தான் என்ன அப்படின்னா நான் அதாவது ஆட்டம் அப்படின்னு சொல்கிறது. இட் ஹேஸ் அன் ஆவரேஜ் டயாமீட்டர் ஆஃப் 0.9 இன் நேனோமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. சரியா? 9 zeros into 1, அதாவது 0.00000000001 meter, or you can write this as 1 into 10 power minus 9 meter. To understand the atom size with the familiar things we know. Now let us find what is the size of the pencil, red blood cell, virus and dust particle. ஓகே, அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பென்சில். அதாவது பென்சிலோட டஸ்ட் பென்சில்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டு அண்டர்ஸ்டாண்ட் ஆட்டம் சைஸ் வித் த ஃபெமிலியர் திங்ஸ், அதாவது ஃபெமிலியர் திங்ஸோட ஆட்டமோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் வி நோ தட் நவ் லெட் அஸ் ஃபைண்ட் வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த பென்சில். சைஸ் ஆஃப் த பென்சில்னு பார்த்தீங்கன்னா பென்சில், ரெட் பிளட் செல் அண்ட் வைரஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இப்போ பென்சில்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் இருக்கிற அந்த கிராஃபைட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குன்னா 1 into 10 power minus 2 meters. தட் மீன்ஸ் 1 millimeter இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ரெட் பிளட் செல் பார்த்தீங்கன்னா 1 into 10 power minus 4 meters. அண்ட் வைரஸ் அதை பார்த்தீங்கன்னா 1 into 10 power minus 6 meter. And the dust particle 1 into 10 power minus 7 meter. இப்போ வந்து ஆட்டம்னு சொன்னீங்கன்னா 1 into 10 power minus 10 meter. Now you could imagine how small an atom would be. இப்போ இந்த பிக்சரில் பார்க்கலாம், பென்சிலோட டிப், அந்த பென்சிலை கம்பேர் பண்ணலாம். அந்த பென்சிலோட டிப் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிராஃபைட் அப்படிங்கிற ஒரு மெட்டல்னால, கிராஃபைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்னால இருக்குது. அந்த ஆப்ஜெக்டோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்சில் இருக்கிறது இதமாக இருக்கும். 1 into 10 power minus 2 meter இருக்குது. ரெட் பிளட் செல்னு பார்த்தீங்கன்னா 1 into 10 power minus 4 meters இருக்குது. வைரஸ் 1 into 10 power minus 6 meter இருக்குது. It is like our coronavirus. Okay. Then dust particles 1 into 10 power minus 7 meters. And atom is 1 into 10 power minus 10 meters. அப்போது எல்லாத்துலேயும் விட சின்னது என்னது? இந்த ஆட்டம் தான் அப்படிங்கிறத இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். தென் எவல்யூஷன் ஆஃப் ஐடியா ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, ஆட்டம் வந்து யார் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 histories வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? Many scientists have studied the structure of the atom and advanced their theories about it. The theories proposed by Dalton, Thomson and Rutherford are given below. ஓகே, அப்போ அந்த ஆட்டம்ஸை யார் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறது யார் சொன்னாங்க அப்படின்னா டால்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அவர் சொன்ன கான்செப்டில் சில தவறுகள் இருந்ததுனால தாம்சன் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணார். தென் தாம்சனோட ஐடியாவும் சரியாக இல்லைங்கிறதுனால ரூதர்ஃபோர்ட் கரெக்டாக அதை வந்து சொன்னார். நல்ல கரெக்டான எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி எடுத்து இப்படி தான் இருக்கும், ஆட்டம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை வந்து சொன்னார். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் we will learn about what is Dalton's atomic theory. டால்டன் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The John Dalton proposed the atomic theory in the year 1808. He proposed that the matter consists of the small particles which named as atoms. The atoms வந்து the molecules atoms are consist of very small particles which is names atoms. The atom is smallest indivisible particles. atom ங்கிறது என்ன பண்ண முடியாது, நம்மளால பிரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரு. It is spherical in shape, spherical sizeல இருக்கு. His theory does not propose anything about positive and negative charges. அதாவது ஆட்டம் வந்து டிவைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நிப்பாட்டிட்டாரு. அதில் சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஓகேவா? சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன? ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இந்த ஆட்டம்குள்ளே இருக்கும். ஓகேவா? அந்த ஆட்டம்ஸ்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் ப்ரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகளும் அந்த ஆர்பிட்ஸில் வந்து எலக்ட்ரானும் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை இவர் வந்து சொல்லவே இல்லை. ஓகே, அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜை பற்றி அவர் பேசவே இல்லை. ஸோ ஹென்ஸ் இட் வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் மெனி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், நேனோமீட்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட். இப்போது நேனோமீட்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் யூஸ் டு மெஷர் த ஸ்மால் லெங்க்ஸ். ஸ்மால் லெங்க்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நேனோமீட்டர் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 1 meter is equal to 1 into 10 power 9 nanometer, or 1 nanometer is equal to 1 into 10 power 9 meter அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே,
Then Thomson's theory. In 1897, J.J. Thomson proposed a different theory. He compared an atom to a watermelon. His theory proposed that the atom has positively part like the red part, and the watermelon and in it are embedded. ஓகேவா, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஆட்டமை வாட்டர்மெலனோட கம்பேர் பண்ணார். வாட்டர்மெலான்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். வாட்டர்மெலான் and in it embedded like seeds negatively charged particles. ஓகேவா, அந்த வாட்டர்மெலான் பார்த்தீங்க அப்படின்னா அதை கட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், உள்ள சீட்ஸ் அங்கங்கே இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மற்ற ரெட் கலர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளஷி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்னென்னா ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அக்கார்டிங் டு திஸ் தியரி த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல். இவரோட தியரி படி பாசிட்டிவ் சார்ஜும் சரி நெகட்டிவ் சார்ஜும் சரி ஈக்குவல்னு சொல்கிறாரு. ஒய் டஸ் நாட் ஹாவ் எனி ரிசல்டன்ட் சார்ஜ். இப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது நியூட்ரல் ஆகிடும். ஸோ அதில் எந்த சார்ஜும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, then the Thomson's greatest contribution was to prove by experimentation the existence of the negatively charged particles or electrons in the atom. For this discovery, he was awarded the Nobel Prize in 1906, although this theory explained why atom is neutral. It was an incomplete theory in other ways. ஓகேவா, தாம்சனுக்கு இதுக்காக என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் 1906 கொடுத்தாங்க. ஆனால் எப்படி நியூட்ரல் ஆச்சு அதை பற்றின தியரிஸ் இன்கம்ப்ளீட்டாகவே இருந்தது. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரூதர்ஃபோர்ட். இவர் தான் என்னென்னா ஆட்டம்னா என்ன, அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்தவர். தேர் வேர் ஷார்ட் கம்மிங் இன் தாம்சன்ஸ் தியரி. ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறத சரியான புரிதலை யார் கொடுத்தாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் கொடுத்தாரு. ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டக்டட் அன் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். He bombarded a very thin layer of gold with positively charged alpha rays. ஒரு thin layer of gold foil எடுத்துக்கிட்டாரு. அந்த ஃபாயிலில் ஆல்ஃபா ரேஸ் அப்படிங்கிற ரேஸ் ஆல்ஃபா ரேஸ் நத்திங் பட் பாசிட்டிவ்லி ஆல்ஃபா ரேஸை என்ன பண்ணார், அது வழியாக போக அனுமதிச்சார். சரியா, அது வழியாக போக விட்டார், அந்த ஃபாயில் வழியாக அனுப்புனார். அதை அனுப்பும்போது எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுச்சு, ஊடுருவி போயிடுச்சு. அந்த ஃபாயில் வழியாக ஊடுருவி அந்த மறுபக்கம், அந்த ஃபாயிலோட மறுபக்கம் போயிடுச்சு. சில பார்ட்டிகல்ஸ் மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா பட்டு ரிட்டன் ஆகி திரும்பி வந்தது. ஸோ அதில் என்னவோ இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, ஆல்ஃபா ஹி ஃபவுண்ட் தட் almost all of these which travel at a great velocity passed through the golden sheet without encountering any obstacles. எந்த obstacles இல்லாமல் உள்ளே போகுது. a few are however turned back from the sheet. அதாவது சில பார்ட்டிகல்ஸ் மட்டும் மறுபடியும் அந்த ஆல்ஃபா ரேஸ் திரும்பி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாரு. Then Rutherford considered this remarkable and miraculous, as if bullet had turned back after colliding this tissue paper. அப்போது அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப அதிசயமாக இருந்தது அவருக்கு. அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அந்த கோல்டன் ஃபாயிலில் பட்டு மறுபடியும் திரும்பி அந்த ஆரம்பிச்சதுக்கே வருதுன்னு நினச்சி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் அதிசயம் அடைஞ்சார். பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இதை பேஸ் பண்ணி தான் ரூதர்ஃபோர்ட் ப்ரப்போஸ்ட் இஸ் ஃபேமஸ் தியரி அண்ட் இஸ் ஒப்பீனியன் -1 மைனஸ் அப்படிங்கிற நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, -1 அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத அவர் சொன்னார். தட் இஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். த ஃபேக்ட் தட் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ த கோல்டன் ஷீட் மீன்ஸ் த ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி எம்டி ஸ்பேஸ், அதாவது எம்டி ஸ்பேஸ்னால் ஆயிருக்கு. அப்போ எல்லா பார்ட்டிகல்ஸும் உள்ள ஊடுருவி போகுது அப்படின்னா அங்கே எந்த அப்டக்கிள்ஸும் இல்லை. ஸோ அது ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குது, அதனால் ஈஸியாக அது போயிடுச்சு. The part of which are positively charged particles are turned back. அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மறுபடியும் திரும்பி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். சரியா, பட்டு திரும்பி வருது அப்படின்னா பட் வெரி ஸ்மால் இன் சைஸ் இஸ் கம்பேர்ட் டு த எம்டி ஸ்பேஸ். அந்த எம்டி ஸ்பேஸில் சின்ன ஸ்பேஸ் என்னவா இருக்குது, இதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். ஓகே, ஸ்டேஜஸ் ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் த கன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் எப்படின்னா டால்டன் மாடல் ஜஸ்ட்டு இது ஒரு ஸ்பியர் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகேவா, தாம்சன்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகே, அதுக்கடுத்து ரூதர்ஃபோர்ட் 1977 என்ன சொன்னாங்க அப்படின்னா
நெகட்டிவ்லி சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் எங்கே இருக்குது அண்ட் நெகட்டிவ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து சொன்னார். எப்படி வந்து அந்த ஆர்பிட்ஸில் வந்து எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். ஓகேவா, எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதையும் அதில் சொல்லியிருந்தார். ஓகே. From this inference, the Rutherford presented his theory of the structure of the atoms. For this theory, he was awarded the Nobel Prize of the chemistry. சரியா, அப்போ வந்து கோல்டன் இதுதான் வந்து இதுதான் வந்து ஆட்டம்னு சொல்கிறாங்க. ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் இருக்குது அண்ட் எம்டி ஸ்பேஸ் இருக்குது அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் என்னவா இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ சம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு அது சுற்றுறதுக்கு அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. Then Rutherford theory was proposes that அவரோட டீடைல்டு தியரி கொடுத்துருக்காங்க. The nucleus at the center of the atom, நியூக்ளியஸ் வந்து அந்த ஆட்டமோட சென்டரில் இருக்குது, has been positive charge. சரியா, அந்த நியூக்ளியஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அந்த நியூக்ளியஸ். அதிகமான அந்த மாஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து எதில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸில் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். த நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்ஸ். இன் கம்பேரிசன் வித் த சைஸ் ஆஃப் த ஆட்டம் த நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்மால். இன் கம்பேரிசன் வித் த சைஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் நியூக்ளியஸ் வந்து என்னது, ரொம்பவே ஸ்மால். யூ ஹேவ் அரவுண்ட் 7 பில்லியன் ஆட்டம் இன் யோர் பாடி. உன்னோட பாடியில் எத்தனை பில்லியன் ஆட்டம்ஸ் இருக்குது, 7 பில்லியன் ஆட்டம்ஸ் இருக்குது. yet you replace about 98% of the atom every year. அதில் எல்லா அதில் 98% ஆஃப் த ஆட்டம் வந்து என்ன ஆகிட்ருக்கு, ரீப்ளேஸ் ஆகிட்ருக்கு. சரியா, தென் நெக்ஸ்ட் வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், அந்த டால்டன் தியரி, தாம்சன்ஸ் மாடல் அண்ட் ரூதர்ஃபோர்ட் தியரியில் பார்த்தோம். டால்டன் தியரியை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்பியர் அது வந்து ஸ்பியராக தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். தென் தாம்சன்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை பற்றி பேசினார். தென் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் இது என்ன பண்ணார் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொன்னார். சரியா, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ், இப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறோம். த டிஸ்கவரிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 20th century proved that atoms of all elements are made up of the smaller components. The atomsல இருக்கிற எல்லாமே எதனால் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்மாலர் காம்பனன்ட்ஸ்னால ஆயிருக்கு. அந்த ஸ்மாலர் காம்பனன்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, the electrons from the hydrogen atom is no different from the electron of a carbon atom. ஓகேவா, electron from the hydrogen atom is different from the electron of the carbon atom. அதாவது நம்பர் இஸ் நோய் கிடையாது, நம்பர். ஓகேவா, அப்போ ஹைட்ரஜன் ஆட்டோட நம்பரும் கார்பன் ஆட்டமோட நம்பரும் அதில் இருக்க எலக்ட்ரான்ஸும் ஒன்றா இருக்காது. In the same manner, the protons and the neutrons of all the elements have the same characteristics. ஓகேவா, இப்போ ப்ரோட்டான்ஸ் வந்து என்னவா இருக்கும், சேம் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். These particles that is made up of atoms are called subatomic particles. இப்போ ஆட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்னு 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால ஆயிருக்கு. இதில் வந்து நியூக்ளியஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்து இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ்க்கு நியூட்ரல், அந்த அதில் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத இவங்க சொன்னாங்க. ஓகே, தென் ப்ரோட்டான்னா என்ன? The proton is the positively charged particle and it is located in the nucleus. Nucleusல locate ஆயிருக்கு. It is positive charge is the same magnitude as that of the electrons negative charge. Okay, அப்போ electrons வந்து positive charge, it is positive charge is சேம் மேக்னிடியூட். அதாவது மேக்னிடியூட்னா நம்பர், இங்கே வந்து நம்பரை தான் வந்து சயின்ஸில் மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மேக்னிடியூட் என்னன்னா நியூமெரிக்கல் நம்பர். சரியா, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எத்தனை இருக்கோ அதே சார்ஜ் தான், அதே நம்பர் தான் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் 6 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸோட சார்ஜும் 6 தான் இருக்கும். தென் நியூட்ரான் இஸ் இன்சைட் த நியூக்ளியஸோட இன்சைடில் இருக்கும். த நியூட்ரான் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ். இதை உங்கள் புக்கை எடுத்து என்ன பண்ணிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கோ. த நியூட்ரான் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ் எக்ஸப்டிங் ஹைட்ரஜன் அண்ட் ப்ரோட்டியம்.
ஹைட்ரஜனும் ப்ரோட்டியம் ஹைட்ரஜனை தவிர இந்த நியூக்ளியஸ் ஆஃப் மற்ற எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா நியூட்ரான்ஸ் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ். த நியூக்ளியை ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் கண்டெயின் நியூட்ரான்ஸ். எல்லா ஆட்டம்ஸ்லேயும் நியூட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் எலக்ட்ரான், திஸ் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். அப்போ எலக்ட்ரான்ங்கிறது என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் of the atom in specific orbits. ஒரு particular orbits என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுத்திட்டு இருக்கோம். The mass of an electron is negligible. The mass of an electron வந்து negligible mass இருக்கும் as compared to that of proton. அப்போ புரோட்டானை விட அப்போ எலக்ட்ரான் வந்து என்ன கம்மி? மாஸில் ரொம்பவே கம்மி or neutron. Hence the mass of an atom depends on the number of the protons and number of the protons and neutrons in the nucleus. அப்போ மாஸ்ங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குங்கிறத வச்சு தான் மாஸ் நம்பரை கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, தென் protons and neutrons are the two types of particles in the nucleus of an atom. They are called nucleons. So the total negative charge of all the electrons outside the nucleus is equal to the total positive charge in the nucleus. That makes the electrically neutral. Okay, again I am reading. Protons and neutrons are the two types of particles in the nucleus of an atom. Protons neutrons எதனால் ஆயிருக்கு? Two types of particles. ப்ரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ்க்கு என்ன கிடையாது, சார்ஜ் லெஸ்ஸாக இருக்குது. தே ஆர் கால்ட் நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நியூக்ளியான்னா என்னென்னா what is that? A particle protons and neutrons are two type of particles வந்து சேர்ந்து நியூக்ளியஸில் இருந்துச்சுன்னா அதான் என்னன்னு சொல்கிறாங்க? நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The total negative charge of all electron outside the nucleus equal to the total positive charge inside the nucleus. அப்போது நெகட்டிவ் சார்ஜ்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ்னா என்னது? ப்ரோட்டானும் சரியா ஈக்குவலாக இருக்கணும். தட் மேக்ஸ் த ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். தென் சார்ஜ் அண்ட் மாஸ் ஆஃப் த சபடாமிக் பார்ட்டிகல்ஸ். இப்போ ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்னஸ் டு தட் ஃபோர்ட் சிம்பிள் வந்து பி. ப்ரோட்டானுக்கு சிம்பிள் வந்து என்னென்னா பி. சார்ஜ் வந்து +1. இந்த மாஸ் பார்த்தீங்கன்னா 1.6726 into 10^27 kg. எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஜோசப் தாம்சன் எலக்ட்ரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. தென் அதோட சார்ஜ் வந்து நெகட்டிவ், தட் இஸ் -1. அதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 into 9.1093 into 10^-31. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. பட் -31 சொன்னால் ரொம்பவே ஸ்மால். ஓகே, நியூட்ரான் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா N. ஸோ சார்ஜ் வந்து 0, 1.6749 into 10^-27. Okay, this is about the mass of the subatomic particles. Okay, and now let us do the activity. Let us learn the characteristics of the subatomic particles through the following activity. Label the parts in the given diagram and answer the following. Okay, the positively charged particle is, and the positive charged particles என்னன்னு சொல்கிறோம்? ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ உங்களோட புக் எடுத்து ஆக்டிவிட்டி 2 எடுத்து என்ன பண்ணணும்? ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். தென் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் எலக்ட்ரான். டேஸ் இஸ் நியூட்ரல். நியூட்ரான்ஸ் இஸ் நியூட்ரல். அப்போது ஃபஸ்ட் ஒன்ல என்ன எழுதணும்? பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் ப்ரோட்டான்ஸ்னு எழுதியிருக்கணும். தென் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் எலக்ட்ரான் எழுதியிருக்கணும். டேஸ் இஸ் நியூட்ரல்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் வாட்? நியூட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கணும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்னா என்ன, மாலிக்யூலான்னு பார்த்தோம். அந்த ஆட்டம் எதனால் ஆயிருக்கு அப்படின்னா சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னால ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படிலாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து அட்டாமிக் நம்பர்னால் என்ன, மாஸ் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், the protons and neutrons, how does the carbon atoms differ from the iron atom? சரியா, எப்படி வந்து கார்பன் ஆட்டமும் அயன் ஆட்டமும் டிஃபர் ஆயிருக்கு. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் led to the discovery that the number of protons inside the nucleus of an atom determines what element is. சரியா, எப்படி வந்து அந்த எலமெண்ட்டுன்னு நம்ம அந்த நம்பரை வச்சு எப்படி நம்ம எலமெண்ட் என்ன எலமெண்ட்னு சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், if the nucleus has only one proton, then all such atoms are
ஹைட்ரஜன். ஒரு புரோட்டான் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் என்னது? ஹைட்ரஜன் ஆட்டம் தான். இஃப் தெர் ஆர் 8 protons then it is the atom is oxygen. 8 புரோட்டான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, if the structure of the atom is same as the structure of the solar system, structure of the atom structure of the solar system ஒன்று தான். Yes, it is similar to that solar system. It has core center is called the nucleus. நம்மளோட சோலார் சிஸ்டமில் சன்னு தான் வந்து என்னவா இருக்குது? கோர் பார்ட்டிகளாக இருக்குது. அதான் என்னென்னு சொல்கிறோம்? நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹேஸ் பார்ட்ஸ் கால் ஆர்பிட்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அந்த பாத் இப்போ நம்ம எலிப்டிக்கல் பாத்தில் எல்லா பிளானட்ஸ் சுற்றிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அந்த ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. சரியா? அதுதான் வந்து இதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. தென் அட்டாமிக் நம்பர். The number of electrons or protons in an atom is called atomic number of that atom. ஓகேவா? number of electrons இல்லைனா number of protons என்னன்னு சொல்கிறோம்? atomic numberனு சொல்கிறோம். ஓகே, the number of electrons or protons in an atom is called that atomic number of the atom. It is represented by the letter Z. Zங்கிறது என்னன்னா atomic number. If you know the atomic number of an atom, we know the number of electrons and protons in it. Okay, look at the figures. The hydrogen atom first பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு புரோட்டான் அண்ட் ஒரு நியூட்ரான் இருக்குது. ஓகேவா? it means that the hydrogen nucleus has one proton around which revolves one electron. அந்த புரோட்டானை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ ஹீலியம்னு பார்த்தீங்கன்னா 2. ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2. அப்போ 2 புரோட்டான்ஸ் அண்ட் 2 நியூட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு? சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நியூக்ளியான் வந்து நியூட்ரானும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஹீலியம் there are 2 protons and 2 electrons in an orbit around the nucleus. So the atomic number of the helium is 2. அப்போ atomic number என்ன? 2. Look at the atomic structure. அப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8. சரியா? ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8. அதில் 2 ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 தான் சுற்றிட்டு இருக்கணும். செகண்ட் ஆர்பிட்டில் 8 சுற்றணும். தேர்ட் ஆர்பிட்டில் 8 சுற்றணும். சரியா? 8 எலக்ட்ரான்ஸாக என்ன பண்ணணும்? சுற்றிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? வச்சுருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டு இப்போ 8p and 8n இருக்குது இல்லையா? அதுதான் வந்து நியூக்ளியஸ். ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. செகண்ட் ஆர்பிட்டில் மிச்சம் இருக்கிற இப்போ 8 எலக்ட்ரான்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் போச்சு அப்படின்னா மிச்சம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயரில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தென் ட்ரை யுவர் செல்ஃப். இஃப் த அட்டாமிக் நம்பர் இஸ் கார்பன் இஸ் 6, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் இஸ்னா தட் இஸ் வாட்? ஆப்வியஸ்லி 6 தான். ஓகேவா? தென் மாஸ் நம்பர்னா என்ன? யூ ஹவ் சீன் தட் த மாஸ் ஆஃப் an atom is concentrated in the nucleus. அந்த மாஸ் வந்து எங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு? நியூக்ளியஸ் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. ஃப்ரம் திஸ் we can get atomic number. The mass number A is equal to the sum of the number of protons P and equal number of protons and number of neutrons in the nucleus. Okay, the atomic number இருக்குது இல்லை தப்பு. atomic number AU அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும்? அதை வந்து ரப் பண்ணிடுங்க. atomic mass and mass number is equal to the number of protons plus number of neutrons. இப்போ மாஸ் நம்பரை ஏங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ மாஸ் நம்பரை ஓகே தட் இஸ் ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். எத்தனை ப்ரோட்டான்ஸும் எத்தனை நியூட்ரான்ஸும் இருக்கோ அதை சேர்த்து என்ன பண்ணணும்? நம்ம எழுதணும். லித்தியம் ஹேஸ் contains 3 protons and 4 neutrons. Atomic mass number A is equal to 3 plus 4 is equal to 7. In the sodium, there are 11 protons and 12 neutrons. Hence, the atomic mass number is 11 plus 12, 23. Okay, then try yourself. Why atomic numbers and the mass number are always whole number? ஏன் வந்து whole number ஆயிருக்கு? The sulphur atom has 16 protons and 16 neutrons. Give its atomic number and mass number. ஓகேவா? அப்போ அட்டாமிக் நம்பர்னு சொன்னால் என்ன வரும்? 16 வரும். மாஸ் நம்பர்னு சொன்னால் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து வரும். அப்போ புரோட்டான் வந்து 16 அண்ட் நியூட்ரான் வந்து ஒரு ஆட்டம் எப்போயுமே சேர்ந்துருக்கும். 16 ப்ளஸ் 17 தட் இஸ் 33. சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16 அண்ட் மாஸ் நம்பர் இஸ் 33 அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கணும். வென் ரைட்டிங் த சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட் இட்ஸ் அட்டாமிக் நம்பர் அண்ட் அட்டாமிக் மாஸ்.
mass number also written. For example, the symbol of the hydrogen, carbon, oxygen are written as 1H1. கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். 1H1ல கீழே இருக்கிற 1 வந்து அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிற 1 வந்து மாஸ் நம்பர். அதே மாதிரி கார்பனில் கீழே இருக்கிற நம்பர் அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிற நம்பர் மாஸ் நம்பர். அப்படிங்கிறத உங்கள் புக்கு எடுத்து என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். சரியா? Then all the elements of the periodic table have the following combinations of protons, electrons and neutrons. அட்டாமிக் பீரியாடிக் டேபிளில் இது இருக்கும். ஓகேவா? இப்போ கார்பன்னு பார்த்துட்டிங்கன்னா 6C12, அதில் 6 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 6 எலக்ட்ரான் அண்ட் 6 நியூட்ரான் இருக்கும். தென் பெரிலியம் 4 is the 4 protons and 12 இல்லையா? அப்போ வந்து 4 protons and 4 electrons and 5 neutrons வந்து இருக்கும். சரியா? பெரிலியம்க்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோ. பெரிலியம் அப்படிங்கிறது என்னது, எப்படி இருக்குன்னா பெரிலியம் Be கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் வாட் 8 ப்ரோட்டான்ஸ் நம்பரும் எலக்ட்ரான் நம்பரும் கரெக்டாக தான் இருக்கும். கீழே இருக்கிறது என்னென்னா அட்டாமிக் நம்பர், தட் இஸ் ப்ரோட்டான் நம்பர் 4. அட்டாமிக் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 9 வரணும். சரியா? பெரிலியம் 9, அது 12 கிடையாது, 9ன்னு மாற்றிக்கோ. தென் நைட்ரஜன் 7, N, அது பெரிலியம் இல்லை, Nன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? N 14. அப்போது என்ன வரும், 7 ப்ரோட்டான்ஸ், 7 electrons and 7 neutrons. and boron பார்த்தீங்கன்னா 5B11, that is 5 protons, 5 electrons and 6 neutrons. Isotopes. ஓகே, அடுத்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா வாட் இஸ் ஐசோடோப்ஸ்னு பார்க்க போகிறோம். the atoms of the same element, 2 ஆட்டம்ஸும் சேம் எலமெண்ட்டாக இருக்கணும். can have the different number of neutrons. நியூட்ரான்ஸ் நம்பர் மாறி இருந்துச்சு, ஒரே எலமெண்ட்டில் நியூட்ரான்ஸ் நம்பர் மட்டும் மாறி இருந்துச்சுன்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சச் ஆட்டம்ஸ் வில் ஹேவ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் இன் மாஸ் நம்பர். மாஸ் நம்பரில் வித்தியாசம் இருக்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னா இந்த ஐசோடோப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தீஸ் ஆட்டம்ஸ் ஆர் கால்ட் ஐசோடோப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் ஹேஸ் 3 ஐசோடோப்ஸ். த ஹைட்ரஜன், டியூட்ரியம், ட்ரிட்டியம் அப்படிங்கிற 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1H1 ஒரு ப்ரோட்டான் ஒரு நியூட்ரான். இதில் வந்து என்ன இருக்காது, ஒரு ப்ரோட்டான் அண்ட் 1 எலக்ட்ரான். ஆனால் வந்து என்ன இருக்காது அப்படின்னா இதில் நியூட்ரான் வந்து இருக்காது. ஹைட்ரஜன் 1H1ல நியூட்ரான் வந்து இருக்காது. டியூட்ரியமில் ஒரு நியூட்ரான் இருக்கும். ட்ரிட்டியமில் 2 நியூட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சேஞ்ச் ஆகும். ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் எப்பயுமே மாற போகிறதில்ல. ஓகேவா? அப்போது அட்டாமிக் நம்பரை ப்ரோட்டான் நம்பர்னு எடுத்துக்கலாம், எலக்ட்ரான் நம்பர்னு எடுத்துக்கலாம். சரியா? இதுவே மாஸ் நம்பரை ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் தான் எழுதுவாங்க. ஸோ ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்னு சொல்லும்போது ப்ரோட்டான் 1 இருக்குது, நியூட்ரான் வந்து எத்தனை இருக்குது, 1 + 2 இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ட்ரிட்டியம்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, அப்போ எலமெண்ட் வந்து சேமாக இருக்கணும். இப்போ ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். சரியா? தென் ஐசோபார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் that have the same mass number but different in atomic number. For example, calcium 40 and argon is 40. ஓகேவா? இதுதான் வந்து ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. the elements that symbols with their atomic number and mass number. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து H, அட்டாமிக் நம்பர் 1 and proton number of protons வந்து 1, neutrons வந்து இல்லை. so the mass number is proton plus neutron 1. helium பார்த்தீங்கன்னா 2, atomic number is 2, the proton is 2, the neutron is 2, so the mass number is 4. aluminum Al, the symbol of the aluminum is Al, atomic number is 13, protons is 13 and neutrons is 14, that means 27. oxygen likewise, the ஆக்சிஜனுக்கும் சோடியத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் நம்பர் எப்படி இருக்குது, நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் ஆக்டிவிட்டி 3ல் ஹைட்ரஜன், இப்போ வந்து பீரியாடிக் டேபிள் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, அது என்னென்ன, எத்தனை ப்ரோட்டான்ஸ், எத்தனை நியூட்ரான்ஸ், எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 1, அட்டாமிக் மாஸ் வந்து 1, ப்ரோட்டான்ஸ் 1, நியூட்ரான்ஸ் 0 அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 1. ஹீலியம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் த டேபிள் given above the answer and the following questions. I am used for breathing without me
யூ cannot live. Do you know me? என்னை வந்து தெரியுமா அப்படின்னு நான் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ப்ரீத்திங்க்கு வந்து நான் உதவுவேன். ரைட் மை நேம் அது சிம்பிள். இது வந்து ஆக்சிஜன். இட் இஸ் யூஸ் டு ஃபில்லிங் த பலூன்ஸ். இட் இஸ் அ கேஸ் ஐடென்டிட்டி. வாட் இஸ் த மாஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து நீங்களாவே என்ன பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டியை ஃபில் பண்ணணும். ஓகேவா? தென்